அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கன்வாடி மையத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட்டை தான் கொடுத்துருக்காங்க. ஒரு கடைசி அறிவிப்பு பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அங்கன்வாடி வேலைக்காக அனைவருமே பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே ஒரு 5 வருட காலமாகவே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலைவாய்ப்பும் எந்த ஒரு நோட்டீஸும் நம்மளுக்கு கொடுக்காம இருந்தாங்க. இதை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா 2024, 25க்கான நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக அலௌன்ஸ் பண்ண போகிறதாக ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த டிசம்பர் இறுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த அங்கன்வாடி வேலைக்கான காலியாக உள்ள அனைத்து பணிகளும் நிரப்புவதற்காக ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கொடுக்க போகிறதாக ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன கல்வி தகுதிகள் கொடுத்துருக்காங்க, எதை பேஸ் பண்ணி தான் அனைவருமே இந்த ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க, என்ன லாஸ்ட் டேட்டு, எப்படி விண்ணப்பிப்பது, அனைத்து விதமான டவுட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இந்த அங்கன்வாடி வேலைக்கான அனைவருமே வெயிட் பண்ணியிருக்கோம். இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருட காலமாகவே அனைவருமே வெயிட் பண்ணியிருக்கோம். அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் கொடுக்க போகிறதாக டிசம்பரில் வெளியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையில் அங்கன்வாடி காலி பணியிடங்கள் 2024, 25 விரைவில் அறிவிக்கப்படும் என அவருடைய அஃபீஷியலான வெப்சைட் மூலமாக அங்கன்வாடி ஆள் சேர்ப்பு 2024 ஆன்லைன் பதிவு தேதி விரைவில் தொடங்கப்பட்டது மற்றும் கடைசி தேதி அங்கன்வாடி மேற்பார்வையாளர் ஆள் சேர்ப்பு அனைத்துமே பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எங்கேருந்து அங்கன்வாடி வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெண்கள் மற்றும் குழந்தை மேம்பாட்டு அமைச்சகத்தில் தான் பார்த்தீங்கன்னா எந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இதனுடைய பதிவினுடைய பெயர் என்ன அப்படின்னா அங்கன்வாடி ஆள் சேர்ப்பு அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. மொத்த காலி பணியிடங்கள் அப்படின்னா 40,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் கொடுக்க போகிறதாக பார்த்தீங்கன்னா இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் இந்த அங்கன்வாடி ஆள் சேர்ப்பு தொடங்க போகும் தேதி என்ன அப்படின்னா இந்த டிசம்பர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. டேட் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. ஆனால் டிசம்பர் இறுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற மாதிரி நோட்டீஸ் கொடுத்துருவாங்க. அடுத்ததாக அங்கன்வாடி காலி பணிகள் தேதி என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன லாஸ்ட் டேட் கொடுத்தாங்க ஜனவரிக்குள்ளே அனைத்து வேலைகளும் முடிக்கக்கூடிய அளவிற்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அங்கன்வாடி மையத்திலேருந்து ஒரு சூப்பரான அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. இதை தொடர்ந்து இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா என்ன வயது வரம்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 18 வயது பூர்த்தி அடைந்திருந்தாலே போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸாக மாறும். 45 வயது இருக்கிறவங்க அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாம். இதில் இருபாலர்களும் அப்ளை பண்ணலாமா அப்படின்னா அப்படி இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டுமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இதில் அங்கன்வாடி சம்பளம்னு பார்த்தீங்கன்னா மாதம் 4,000 18,000 கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அரசு நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. இதை தொடர்ந்து அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட் மூலமாக நீங்கள் ஆஃப்லைன் மூலமாகவும் ஆன்லைன் மூலமாகவும் கூட கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இப்போ ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புலேருந்து இருக்குது. அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட் பார்த்தீங்கன்னா இதுதான். உங்களுடைய வெப்சைட் மூலமாக நீங்கள் விண்ணப்பித்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 8ஆம் தேதி அன்று தொடங்கியது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நோட்டீஸ் வராமல் இருக்குது. இருந்தாலும் அங்கன்வாடி காலிப்பணிக்கான ஆட்சேர்ப்பு நேரடி தகுதியின் அடிப்படையில் நிரந்தரப்படுகிறது. அவர்களின் பரிசீலனை இல்லை, தேர்வும் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தான் இருக்கு இல்லையா. இதில் பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா இந்தியாவில் அனைத்து பெண்களும் இதில் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விண்ணப்பத்தை எப்படி பண்ணணும், ஆன்லைன் மூலமாக தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சேலரி ஏற்கனவே பார்த்துருங்களா 8,000 இப்போ உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி போராட்டங்களும் அங்கங்கே பார்த்தீங்கன்னா சத்துணவு அமைப்பாளர்கள் போராட்டங்கள் நடத்தி ஒரு நிலையில் இப்போ 8,000 உயர்த்தி கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எங்களுடைய அங்கன்வாடி வேலைக்கு என்னென்ன வயது வரும்போது கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது,
ஸோ எப்படி அப்ளை பண்ணணும், எதன் அடிப்படையில் ஸோ இதில் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத ஸோ தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2024-25க்கான அங்கன்வாடி மேற்பார்வையாளர் சேர்ப்புக்கான ஸோ நோட்டீஸ் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் அந்த வேலைக்கு வந்து யாரெல்லாம் வந்து ஸோ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாம். கல்வி தகுதி அப்படின்னா நீங்கள் வந்து ஸோ எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும். இருந்தாலும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அங்கன்வாடி உதவியாளருக்கு தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டீச்சர் அதுக்கெலாம் 12வது டிகிரி வந்து முடிச்சிருந்தாலே ஸோ போதும். ஸோ இந்த அங்கன்வாடி வேலைக்கு ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான என்னென்ன ஸோ டாக்குமெண்ட்டுகள் வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து 10th மார்க் ஷீட்டு, 12th ஸோ மார்க் ஷீட்டு, அது அடுத்ததாக ஸோ ஆதார் அட்டை, பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், ஸோ நடிகர் சான்றிதழ், ஸோ பிறப்பு சான்றிதழ் மற்றும் பிற சான்றிதழ்கள் வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அனைத்து டாக்குமெண்ட்டுகளும் நீங்கள் வந்து ஸோ அப்ளை பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணி தான் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிறு தொழில் உதவியாளர், ஸோ அங்கன்வாடி ஆட்சேர்ப்புக்கான தகுதி அளவுகோல், மேம்பாட்டு அமைச்சகம் 34க்கு அங்கன்வாடி பணிக்கான அறிவிப்பு வந்து வெளியே இருக்குது. ஸோ இதை தொடர்ந்து இந்த வேலைக்கு என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ அங்கன்வாடி பணியாளர்கள், அங்கன்வாடி சக பணியாளர்கள், அங்கன்வாடி மேற்பார்வையாளர் பணி நியமனம், ஸோ அங்கன்வாடி ஆசிரியர், இந்த 4 விதமான போஸ்டிங் தான் வந்து ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 விதமான போஸ்டிங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்காங்க. ஸோ கூடிய விரைவில் இந்த அங்கன்வாடிக்கான ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ஃபார்மும் வந்து இருக்குது. இருந்தாலும் நியூ ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் இந்த டிசம்பர் இறுதிக்குள்ளே ஸோ இந்த ஸோ நோட்டீஸன் வந்து ஸோ வெளியாகிடும். இருந்தாலும் இந்த அங்கன்வாடி வேலைக்காக ஸோ விருப்பமுடைய அனைவருமே அப்ளை பண்ணிக்கோங்க. இருந்தாலும் இதில் தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40,000க்கும் மேற்பட்ட ஸோ வேக்கன்சி வந்து ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட் வைஸாக தான் நம்மளுக்கு வந்து ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கூடிய விரைவில் ஸோ நம்மளுக்கு வந்து நோட்டீஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த அங்கன்வாடி வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ உங்களுடைய நேர்காணல் மூலமாக தான் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நடத்துவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கல்வி தகுதி இதெல்லாம் பார்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நேர்காணல் மூலமாக செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸோ டாக்குமெண்ட் ப்ராசஸ் வந்து நடக்கும். அடுத்ததாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கு வந்து யாருக்கெல்லாம் ஸோ முன்னுரிமை வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஆதரவற்ற விதவிகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஸோ முன்னாள் இராணுவத்தினருடைய மனைவி, ஸோ இவங்களுக்கெல்லாம் ஸோ முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க. இருந்தாலும் அதுக்கு தகுந்த சான்றிதழ்கள் வந்து நீங்கள் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை வந்து ஸோ கிடைக்கும். ஸோ அதனால் கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த அங்கன்வாடி ஆள்சேர்ப்பு மையத்திலேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கூடிய விரைவில் அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அங்கன்வாடி மேற்பார்வையாளர் பட்டம் படித்திருக்க வேண்டும் உதவியாளருக்கு ஸோ 12வது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ தொழிலாளருக்கு வந்து நீங்கள் வந்து 8th ஸோ 10வது படித்திருந்தாலே இந்த வேலைக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கூடிய விரைவில் எப்படி வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸோ விண்ணப்ப படிவம் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இது எனக்கான ஸோ அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.